பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போனது என்று விட்டு வருங்காலத்திலாவது என்னுடைய குணங்களை நான் மாற்றிக்கொள்வேன். நான் நல்லா தானே இருக்கலாம், நாம் நினைக்கலாம். நல்லா இருந்தால் யார் எதுக்கு வெறுக்க போகிறாங்க நம்மளை? நம்முடைய மனைவி மக்கள் ஏன் நம்மை வெறுக்க போகிறார்கள்? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஏன் நம்மை வெறுக்க போகிறார்கள்? நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை பார்த்து விரண்டோடுகிறார்கள் என்றால் என்னிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். என்னுடைய குணத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது கோபமாக இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், பிறரை ஏமாற்றும் குணமாக இருக்கலாம், ஏதுவோ ஒன்று யாரையேனும் பாதித்திருக்கலாம். என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கிறேன் என்று நம்ம முதல்ல முன்னாலே வரணும். என்னுடைய குணத்தில் ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது. இதுவரை என்னுடைய மனைவி மக்களிடத்தில் சூடு என்று நடந்திருந்தால் இனிமேல் நான் என் மனைவி மக்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். என் அண்டை வீட்டுக்காரர்களை இது நாள் வரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். என்னை சுற்றியுள்ளவர்களிடத்தில் நான் கரடுமுரடாக நடந்திருந்தால் அந்த குணத்தை நான் மாற்றிக்கொள்வேன் என்று முன்னால் வர வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த குணங்கள் தான் நம்மை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றும்.